வெப் சீரிஸ்களில் கவனம் செலுத்தும் நடிகர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கப் போவது இல்லை என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. முன்னணி கலைஞர்கள் ஓடிடியில் வெளியாகும் வெப் சீரிஸ்களில் நேரடியாக நடிப்பதால் ரசிகர்கள் ஓடிடி நோக்கி ஈர்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் திரையரங்கு மூலம் நடக்கும் வணிகம் பாதிக்கப்படுவதாக தயாரிப்பாளர் சங்கம் கூறியுள்ளது. திரைப்பட டிக்கெட்டை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் இணையதளங்களை தமிழக அரசு தொடங்க வேண்டும் என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் எழும்பூரில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தனியார் நிறுவனங்கள் செயல்படுத்தி வரும் முன்பதிவு இணையதளங்களைப் போல் புதிய தளங்களை அரசு தொடங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நடிகர் விஷால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தபோது 8 கோடி ரூபாய் வைப்பு தொகையை விதிகளை மீறி செலவு செய்யப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய எஸ்.ஏ. சந்திரசேகர் சங்கத்தின் வைப்பு நிதி தொடர்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அது குறித்து பதிலளித்த நிர்வாகிகள் இதில் முறைகேடோ கையாடலோ நடக்கவில்லை என்றும் அதற்கான கணக்கு வழக்கு உள்ள நிலையில் விசாரணை நடத்தி மீட்க நடவடிக்கை எடுக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினர். அந்த குழுவிற்கு எஸ்.ஏ. சந்திரசேகரே தலைமை தாங்குவார் என்றும் தெரிவித்துள்ளனர். திரைப்படங்களை தரம் தாழ்ந்து விமர்சிப்பவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுத்துள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அதில் பேசிய சங்கத்தின் தலைவர் முரளி விமர்சனம் செய்வதற்கு ஒரு வரைமுறை உள்ளது என கூறினார். வரம்பு மீறி செயல்படும் யூடியூப் சேனல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஏழு தலைமுறைகளை கண்ட திருப்பூர் ஜீவா காலனியைச் சேர்ந்த ராமாத்தால் பாட்டி தனது 101வது பிறந்த நாளை கொண்டாடினார். மகன், மகள், பேரன், பேத்தி, எள்ளு பேரன், கொள்ளு பேத்தி என மொத்த குடும்பத்தாரும் ஒன்று கூடி தனியார் அரங்கில் கேக் வெட்டினர். ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளோடு வெகு விமர்சையாக பாட்டியின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. முந்தைய தலைமுறைகளைப் போல நல்ல வாழ்வியல் முறையை இனிவரும் தலைமுறையும் பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாகவே விழா நடத்தப்பட்டதாக குடும்பத்தார் தெரிவித்தனர். அமெரிக்கா சென்றுள்ள சிரியா அதிபர் அகமது அல் ஷரா அந்நாட்டு ராணுவ வீரர்களோடு கூடைப்பந்து விளையாடிய காட்சிகள் வைரலாகி வருகிறது. சிரியாவில் உள்நாட்டு கிளர்ச்சிக்கு பிறகு இடைக்கால அதிபராக பொறுப்பேற்றுள்ள அகமது அல் ஷரா சர்வதேச நாடுகளோடு நெருக்கம் காட்டி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அவர் அமெரிக்கா சென்றுள்ளார். இதன் மூலம் சிரியா வரலாற்றில் அமெரிக்கா சென்ற முதல் அதிபர் என்ற பெருமையை பெற்றுள்ள அகமது அல் ஷரா அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பை நாளை சந்தித்து பேசவிருக்கிறார். இந்நிலையில் அமெரிக்க ராணுவ வீரர்களோடு இணைந்து அவர் கூடைப்பந்து விளையாடும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. நடிகர் விஷால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தபோது 8 கோடி ரூபாய் வைப்புத் தொகையை விதிகளை மீறி செலவு செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய எஸ்.ஏ. சந்திரசேகர் சங்கத்தின் வைப்பு நிதி தொடர்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அது குறித்து பதிலளித்த நிர்வாகிகள் இதில் முறைகேடோ கையாடலோ நடக்கவில்லை என்றும் அதற்கான கணக்கு வழக்கு உள்ள நிலையில் விசாரணை நடத்தி ரஜினி, கமல், அஜித், விஜய், சிவகார்த்திகேயன் போன்ற முன்னணி நடிகர்களின் சம்பளத்திற்கு தயாரிப்பாளர் சங்கம் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க பொதுக்குழு சென்னையில் நடைபெற்றது. அதில் முன்னணி நடிகர்கள் தங்களது முழு சம்பளத்திற்கு பதிலாக படம் வியாபாரமாகும் தொகையில் பங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல முன்னணி நடிகர்கள் வெப் சீரிஸில் நடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் இதனை மீறினால் தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது உட்பட 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கேரள மாநிலம் பாலக்காட்டில் உரிய ஆவணங்களின்றி காரில் மறைத்து கடத்தி வரப்பட்ட பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கொளிஞ்சாம்பாறை பகுதியில் ரோந்துப்படியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் சொகுசு கார் ஒன்றில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு சுமார் 1,31,00,000 ரூபாய் பணம் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் ரொக்கத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
சமையல் எண்ணெயை 3 முறைக்கு மேல் மறுபயன்பாடு செய்யும் உணவு நிறுவனங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என கேரள அரசு தெரிவித்துள்ளது. சமையல் எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் போது அவை புற்றுநோய், இதய நோய் உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் எண்ணெய் மறுபயன்பாடு தொடர்பான விதிகளை கேரள உணவு பாதுகாப்பு ஆணையரகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 3 முறைக்கு மேல் எண்ணெயை மறுபயன்பாடு செய்வது தண்டனைக்குரிய குற்றம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகாசி மக்களின் 30 ஆண்டுகால கோரிக்கையான சாட்சியாபுரம் ரயில்வே மேம்பால பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 700 மீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பால பணிகள் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரியில் முடிவடையும் என்று திட்டமிடப்பட்டது. ஆனால் பணிகள் துரிதமாக நடைபெற்று இப்போதே மேம்பாலம் தயார் நிலையில் உள்ளது. மின் விளக்குகள் பொருத்தும் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நவம்பர் 11ஆம் தேதி முதல்வர் இந்த மேம்பாலத்தை திறந்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படையின் பல்வேறு விமானங்கள் சாகசத்தில் ஈடுபட்டன. விமானங்கள் ஒளியுடன் கூடிய புகையை கக்கியவாறு பறந்தது பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. இதேபோல விமானப்படையின் ஹெலிகாப்டர்களும் வானில் வர்ண ஜாலங்களை உருவாக்கின. விமானப்படையில் சாகசங்கள் செய்வதற்கென்றே உள்ள சூரிய கிரண் குழுவினர் மக்களை மகிழ்வித்தனர். ரஃபேல், சுகோய் 30, மிராஜ், தேஜஸ் உள்ளிட்ட போர் விமானங்கள், அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் என மொத்தம் 60 வான ஊர்திகள் இந்த 1.5 மணி நேர நிகழ்ச்சியில் பங்கேற்றன. இதனை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். நாடு முழுவதும் கடந்த ஒரே மாதத்தில் இருசக்கர வாகன விற்பனை வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி கடந்த மாதத்தில் ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் 31,49,846 இருசக்கர வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதேபோல 1,29,517 ஆட்டோக்கள், 73,577 டிராக்டர்களும் விற்பனையாகி இருக்கின்றன. இது செப்டம்பர் மாதத்தோடு ஒப்பிடுகையில் 120% அதிகமாகும். ஜிஎஸ்டி குறைப்பு, பண்டிகை காலம் காரணமாக வாகன விற்பனை அதிகரித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குஜராத்தைச் சேர்ந்த அமுல் நிறுவனம் 2025ஆம் ஆண்டில் உலகின் நம்பர் 1 கூட்டுறவு அமைப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கூட்டுறவு கூட்டணி என்ற அமைப்பும் ஐரோப்பிய கூட்டுறவு ஆராய்ச்சி அமைப்பும் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இதற்காக அமுல் நிறுவனத்திற்கு பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். குஜராத் மாநில கூட்டுறவு பால் விற்பனையாளர் கூட்டமைப்பு அமுல் என்ற பெயரில் தயாரிக்கும் பால் பொருட்கள் இந்தியாவின் புகழ்பெற்ற உணவுப் பொருள் பிராண்டாக திகழ்கிறது. முதல்வர் மு க ஸ்டாலின் திருச்சியில் அன்புச்சோலை முதியோர் மையங்களை திங்கட்கிழமை தொடக்கி வைக்க உள்ளார். திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் முதல்வர் மு க ஸ்டாலின் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்ள உள்ளார். புதுக்கோட்டையில் காலை 11 மணிக்கு கீரனூர் மூகாம்பிகை பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் விழாவில் 767 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி முதல்வர் மு க ஸ்டாலின் உரையாற்றுகிறார். மேலும் திருச்சி மாநகரில் பகல் 12:30 மணிக்கு மூத்த குடிமக்களின் வாழ்வை மேம்படுத்தும் வகையில் அன்புச்சோலை திட்டத்தை தொடக்கி வைக்கிறார். மத்திய அரசின் ஒதுக்கீட்டின்படி நியாய விலை கடைகளுக்கு கோதுமை வழங்கப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் அளித்துள்ளார். வரும் 15ஆம் தேதிக்குள் இந்த மாதத்திற்கான கோதுமை ஒதுக்கீடு முழுவதும் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி வரை 17,100 மெட்ரிக் டன்னாக வழங்கப்பட்டு வந்த கோதுமையை மீண்டும் பழையபடி 8,722 மெட்ரிக் டன்னாக மத்திய அரசு குறைத்திருப்பதாகவும் சக்கரபாணி குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக முன்னாள் பொதுச் செயலருமான ஜெயலலிதா தனது நகைகளை வழங்கி அதிமுகவை வலுப்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்எல்ஏ நிதியில் கட்டப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை செங்கோட்டையன் தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது பேசிய அவர், அதிமுக முன்னாள் பொதுச் செயலர்களான எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தொண்டர்களுக்காக தியாகம் செய்தார்கள் என்று சுட்டிக்காட்டினார்.
கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கு குறித்த சிபிஐ விசாரணைக்கு தவேக நிர்வாகி உள்ளிட்டோர் 2ஆம் நாளாக விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் பரப்புரை செய்தபோது நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். நிகழ்விடத்தில் கடை வைத்திருப்பவர்கள் உட்பட 50க்கும் அதிகமானோரிடம் அவர்கள் ஏற்கனவே விசாரணை நடத்தியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக தவேக வழக்கறிஞர் அணியின் திருச்சி மண்டல இணைச் செயலர் அரசு, தவேகவின் சென்னை அலுவலக ஊழியர் குரு சரணம் ஆகியோரிடம் 2வது நாளாக விசாரணை நடைபெறுகிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 97வது பிறந்த நாளையொட்டி காட்பாடி அடுத்த காங்கேயநல்லூரில் சிவாஜி கணேசனின் பழைய ஃபைபர் சிலை புனரமைக்கப்பட்டு முழு உருவ வெண்கல சிலையாக நிறுவப்பட்டது. வேலூர் மாவட்ட சிவாஜி மன்றம் சார்பில் அமைக்கப்பட்ட சிலையை அவரது பேரனும் ராம்குமாரின் மகனுமான நடிகர் துஷ்யந்த் திறந்து வைத்தார். சிவாஜி கணேசனை திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தியது வேலூர் என்று அவர் கூறினார்.